அண்மைச் செய்தி 18வது மக்களவை அமைப்பது குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சந்திக்க இருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடன் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சந்து ஆகியோரும் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சந்திக்க இருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையருடன் தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் விரிவான பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் வழங்க தலைமை தேர்தல் ஆணையர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று சந்திக்க இருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. அதான் தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் தற்போது அடுத்த கட்ட அரசியலமைப்பு நடவடிக்கைகளானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. ஒன்றின் ஒன்றாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த நடவடிக்கை, இந்த சந்திப்பானது இடம்பெற இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் மக்களவை உறுப்பினர்கள் 543 மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தான் நடத்தப்பட்டு வருகின்றது இந்தியாவில். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 17வது மக்களவை பிறகு அமைக்கப்பட்டது. அந்த 17வது மக்களவை தற்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்றது. என்றால் புதிதாக தேர்தல் நடத்தப்பட்டு அடுத்ததாக 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே நீடித்து வந்த 17வது மக்களவையானது குடியரசுத் தலைவர் கலைத்திருக்கின்றார், நேற்று கலைத்தார். இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அடுத்ததாக 18வது மக்களவை அமைக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக தான் இந்த 18வது நாடாளுமன்ற மக்களவை அமைப்பு தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சந்து ஆகிய 3 பேரும் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சந்திப்பின் போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த விரிவான பட்டியலை அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் வழங்குவார்கள் என்று தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அதுபோன்ற சூழ்நிலையில் அந்த பட்டியல் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட பின்னர் குடியரசுத் தலைவர் அதன் பிறகு அதிக இடங்களை தற்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் பாஜகவுக்கு முதலில் அழைப்பு கொடுக்கப்படும். என்றால் 240 உறுப்பினர்களை பாஜக இந்த தேர்தலில் வென்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பாஜகவுக்கு முதலில் அழைப்பு கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் பாஜக தற்பொழுது அரசு அமைப்பதற்கான உரிமை கோருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குடியரசுத் தலைவர் எப்பொழுது நேரம் ஒதுக்குகின்றாரோ அதன் அடிப்படையில் பாஜக குடியரசுத் தலைவரை சந்தித்து அடுத்த கட்டமாக ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவார்கள். அதன் அடிப்படையில் ஆட்சி அமைக்கப்பட்டு 18வது மக்களவை உருவாக்கப்படும். அதற்கான நடவடிக்கைகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. மோனிகா. ஆண்டன், தற்போது அதிக இடங்களை பிடித்த மிகப்பெரிய கட்சியை ஆட்சி அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பார் என எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்க இருக்கிறார். எம்பிக்கள் அடங்கிய பட்டியலை அவரிடம் சமர்ப்பிப்பதற்காக செல்லக்கூடிய அந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பு எப்போது நடைபெறும்? அது தொடர்பான தற்போது இன்று மாலை 4:30 மணி அளவில் அவர்கள் தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலையில் அது தொடர்பான அனைத்து விவரங்களும் எவ்வளவு உறுப்பினர்கள், எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவாக அந்த விரிவான பட்டியல் நாம் பார்த்தது போல அந்த விரிவான பட்டியல் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும் நடைமுறைப்படி. அதன் அடிப்படையில் தான் 18வது மக்களவை அமைப்பதற்கான நடவடிக்கையானது தொடங்கப்படும். அதற்காக தான் தற்பொழுது தேர்தல் ஆணையர்கள் குடியரசுத் தலைவரை இன்று மாலையில் சந்திக்க இருப்பதாக 4:30 மணி அளவில் சந்திக்க இருப்பதாக தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ஆண்டன்.